புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய மக்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் தொடங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் அதற்காக நாளை அடிக்கல் நாட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நங்கநல்லூரில் 39.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹஜ் பயணிகள் 400 பேர் தங்கும் வகையில் அமைக்கப்படக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கவிருப்பதன் முன்னோடியாக நாளை அடிக்கல் நாட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். இஸ்லாமிய மக்களுக்கு உதவிடும் வகையில் கட்டும் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு நாளை காலை தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் சென்னை வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை வந்து தங்கி சென்னை விமான நிலையம் வழியாக ஹஜ் பயணம் செல்வதற்கு வசதியாக விமான நிலையத்திற்கு அருகில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய வகையில் சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பளவில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 400 ஹஜ் புனித பயணிகள் தங்குவதற்கு ஏற்ப தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை காலை 10 மணி அளவில் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் அனைவரையும் போல சிறுபான்மையின மக்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படிதான் இந்த ஹஜ் இல்லம் கட்டடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.